எல்லாருமே பிளாக் விடோ படத்தில் ரெட் கார்டியனை பார்த்துருப்பீங்க. தண்டர்போல்ட்ஸ் படத்துலையுமே இருக்காரு. ஸோ இவரை நம்மளுக்கு எப்படி தெரியும்? ரஷ்யா இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் சோல்ஜரை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் இவருக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த எலினா பெலோவா நம்ம நட்டாஷா ரோமனாஃபோட அப்பான்னு தானே காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரெட் கார்டியன் பிளாக் விடோட ஹஸ்பண்ட் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? காமிக்ல அலெக்சி ஷாஸ்டகாவ் ஒரு எக்ஸலன்ட் பைலட்டா இருந்தவர். சில முக்கியமான ரஷ்யன் ஸ்பேஸ் மிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணப்பட்டவர். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இவர் ஒரு செலிபிரிட்டியாவே மாறுறாருன்னு சொல்லலாம். அந்த ஊர்ல பேலரினா டான்ஸரா இருந்தவங்க தான் நட்டாஷா ரோமனாஃப். அந்த வகையில் அலெக்சிக்கும் நட்டாஷாக்கும் காதல் ஏற்பட்டு 2 பேருமே கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்கில்ஃபுல்லா இருக்க ஒருத்தனை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யன் கேஜிபி ஒரு பக்காவான பிளான் போடுறாங்க. ஸோ அடுத்து இவருடைய அந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு லான்ச் ரெடியா இருக்க ராக்கெட் வெடிச்சு சதுறது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அலெக்சி இறந்துட்டான். நட்டாஷா அந்த கடுப்புலேயே ரெட் ரூம்ல போய் ட்ரெயின் ஆகி பிளாக் விடோவா மாறி அங்கிருந்து கிளம்பி அவஞ்சர்ஸ் டீம்ல வந்து சேர்ந்திருப்பாங்க. பட் உண்மையிலேயே இந்த பக்கம் அலெக்சி செத்துருக்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு சூப்பர் சோல்ஜர் சீரமுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சில உடம்புல புரோட்டீன் என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ப்ரூட்டல் ட்ரைனிங்க்கு அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக சண்டை போடுற திறமை இவருக்கு வந்திருக்கும். அங்கிருந்து தான் இவர் ரெட் கார்டியனாக மாறுறாரு. பட் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெட் கார்டியன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ரெட் கார்டியன் ப்ரோக்ராமில் அலெக்சி லெபடோங்கிற ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருப்பாங்க. டெக்னிக்கலாக இவர் செகண்ட் ரெட் கார்டியன். அதே மாதிரி காமிக்கில் அதிக ஃபேமஸான கேரக்டர் இவர் தான். காலப்போக்கில் எலினா பெலோவோட அந்த கான்டாக்ட் கிடைச்சி அதன் மூலிமா பக்கியோட தண்டர்போல்ட்ஸ் டீமில் ஒரு ஒன்றா சேர்ந்திருப்பாரு. அந்த கதையை தான் இப்போ தண்டர்போல்ட்ஸ் படத்தில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க.